அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய கவனங்கள் எல்லாம் பிலஸ்தீனில் நடைபெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக திரும்பி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிகமானவர்களால் எங்களுக்கு கூடாத சில விடயங்களை பேசுகின்ற தவறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமானவர்கள் சேர்ந்து பேசுகின்ற போதும் தான் தங்களுடைய வலைத்தளங்களில் சமூகத்தோடு அவர்கள் தொடர்பாடல் வைத்திருக்கக்கூடிய அந்த இணையங்களின் மூலமாகவும் இதனுடைய பாரதூரம் தெரியாமல் சாதாரண விடயங்களையும் இதெல்லாம் மறுமை நாளின் அடையாளம் என்று சாதாரணமாக பேசிவிடுகின்ற ஒரு தவறை பார்க்கின்றோம். இந்த தலைப்பு என்பது எங்களுடைய அகீதாவில், எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாட்டில் இறையாண்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இதை சொல்லுகின்ற அதிகாரம், இதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் யாருக்கு மறைமுகமான அறிவு இருக்கிறதோ அந்த ரப்புக்கு மாத்திரம் சொந்தமானது. சாதாரணமாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை வைத்து இதெல்லாம் மறுமை நாளின் அடையாளம் என்று எல்லோரும் சொல்லிவிடுகின்ற அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. இந்த தவறுகளை அதிகமாக நாங்கள் இன்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இந்த சாதனங்களினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். மார்க்க சட்டங்களை குர்ஆனினுடைய வசனங்களை வைத்தும் ஹதீஸுடைய செய்தியை வைத்தும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் மார்க்கம் படித்த அறிஞர்களுடைய கையில் கொடுத்திருக்கிறான். பழங்கால சட்டங்களாக இருந்தால் பழைய அறிஞர்கள் அதில் இஜ்மா செய்திருக்க வேண்டும். அப்படி என்றால் மாற்று கருத்தில்லாமல் அனைவரும் ஒரு கருத்தை சொல்லி இருக்க வேண்டும். உதாரணமாக லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள் தான் தொழ வேண்டும் என்பதை எல்லா அறிஞர்களும் கருத்து வேறுபாடின்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி சொல்வதைத்தான் இஜ்மா என்று சொல்வார்கள். இதே போன்ற ஒரு சட்டம் மறுமை நாளின் அடையாளங்கள் என்ற இந்த பகுதியில் எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். புதிதாக ஒரு நிகழ்வு நடைபெற்றால் அந்த நிகழ்வு மறுமை நாளின் அடையாளம் என்பதை ஒரு அறிஞர் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முழு உலகத்திலும் உள்ள துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இது மறுமை நாளின் அடையாளமாக நடந்த நிகழ்வு என்று சொன்னால் மாத்திரம்தான் அதை நாங்கள் மறுமை நாளின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளவும் முடியும், அதை பரப்பவும் முடியும். ஆகவேதான் இன்றைய நிகழ்வுகள் குறித்து யாரும் நாங்கள் எங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லோரும் பேசுகிறார்கள் என்பதற்காக பேசிவிடக்கூடாது. இது நாங்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான பகுதி.
இந்த தலைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக கவனம் எடுத்து சமுதாயத்திற்கு நபி அவர்கள் போதித்த மிக முக்கியமான ஓர் தலைப்பாகும். முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, அபூ உமர் ஸைத் இப்னு அக்தப் என்று சொல்கின்ற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹை தொழுவித்து விட்டு எல்லோரையும் இருக்கச் சொல்லிவிட்டு மிம்பரில் ஏறினார்கள், பேச ஆரம்பித்தார்கள். நபியுடைய இந்த குத்பா லுஹருடைய அதான் வரைக்கும் முடியவில்லை. லுஹரை நபி அவர்கள் தொழுவித்துவிட்டு மீண்டும் மிம்பரில் ஏறிக்கொண்டார்கள். நபி அவர்கள் பேசுகிறார்கள், பேசிக்கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அசருடைய தொழுகை வரை நபி அவர்கள் இதனை நிறுத்தவில்லை. நபி அவர்கள் அசரை தொழுவித்துவிட்டு மீண்டும் ஏறுகிறார்கள். ஹத்தா ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிபுடைய தொழுகை வரை நபி அவர்கள் இந்த குத்பாவை முடிக்கவில்லை. மக்ரிபுக்குத்தான் நபி அவர்கள் இதை முடித்தார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு இமாம் நவவி அவர்கள் விளக்க உரை எழுதுகிற போது நபி அவர்களால் ஆற்றப்பட்ட நீளமான குத்பா இதுதான், இதை விட பெரிய பேச்சை குத்பாவை நபி அவர்கள் வரலாற்றில் எங்குமே செய்தது கிடையாது. இந்த குத்பாவில் நபி அவர்கள் எதை பேசினார்கள்? ஸைத் இப்னு அக்தப் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்கள் என்ன என்பதை நீண்ட நேரம் பேசியிருக்கிறார்கள். இந்த அளவு வேற எந்த குத்பாவையும் நபி அவர்கள் செய்ததே கிடையாது. என்ன பேசினார்கள்? ஒரு நாள் முழுக்க நபி அவர்கள் பேசிய இந்த குத்பாவை மையப்படுத்தி இஸ்லாமிய அறிஞர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள், பல புத்தகங்கள். அதே போன்றுதான் இந்த ஹதீஸை மாத்திரம், இந்த குத்பாவை மாத்திரம் வைத்து இஸ்லாமிய பெரிய துறைகளை உருவாக்கியும் இருக்கிறார்கள். அஷ்ராத்து ஸாஆ, கியாமத் நாளின் அடையாளங்களை இந்த குத்பாவில் நபி அவர்கள் எப்படியெல்லாம் சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள் என்ற செய்தியை இதில் நாங்கள் பார்க்கலாம். இதை வைத்து எழுதப்பட்ட பல நூல்களில் மிக முக்கியமான நூலில் ஒன்றுதான் அபூ ஷாமா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அக்பாருல் மதீனா என்னும் ஒரு நூல்தான் வஃபாவுல் வஃபா பி அக்பார் இதாரில் முஸ்தபா, இமாம் சம்ஹூதி அஷ்ஷாஃபிஈ அவர்களால் எழுதப்பட்ட நூல். இந்த நூல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களை உலகம் அழிவதற்கு முன்னர் இந்த உலகம் எல்லோரும் காணக்கூடிய அடையாளங்களை மூன்று தலைப்பாக வகுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதில் முதலாவது இந்த உலகம் காணக்கூடிய ஃபித்னா, குழப்பம், சாதாரண பிரச்சனைகளுக்கும் ஃபித்னாவிற்கும்
பெரும் வித்தியாசத்தை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சாதாரண பிரச்சனை அரபு மொழியில் முஷ்கிலா பிரச்சனை என்று பாவிக்கப்படும். அது குடும்பத்தோடு ஒரு சாதாரண வட்டத்தோடு குறிப்பிட்ட காலத்தோடு அழிந்துவிடும், தொடராது. ஆனால் ஃபித்னா என்பது ஒரு சமூகத்தை முற்றாக பாதிக்கும், காலத்தால் வரையறை செய்ய முடியாது. ஃபித்னா வந்துவிட்டால் அதை மூட முடியாது, அது தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இத்தகைய குழப்பங்கள் உலகம் அழிவதற்கு முன்னர் நபியுடைய காலத்தில் இல்லாத அளவு ஏற்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவில் சொன்ன சாரம்சமாக இருக்கிறது. குறிப்பாக ஈராக்குடைய திசையை நபி அவர்கள் சுட்டிக்காட்டி, அலா இங்கே வந்திருப்பவர்களே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த திசையில் இருந்துதான் உலகத்திற்கு அழியாத நிரந்தரமான கஷ்டங்களை தரக்கூடிய ஃபித்னாக்கள் வரும் என்று ஈராக்கை நபி அவர்கள் காண்பித்தார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஈராக்கிலிருந்து அதிகமான ஃபித்னாவை இந்த முஸ்லிம் சமுதாயம் அடைந்திருக்கிறது. அதில் குறிப்பாக ஹிலாஃபத்துடைய காலம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற அளவு பெரிய ஃபித்னா ஈராக்கில் இருந்துதான் வந்தது. அப்துல்லாஹ் இப்னு சபல் ஒரு யூதன், ஒரு யஹூதி சஹாபாக்களை பிழையாக வழிநடாத்துகிறான். ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் இவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை எல்லாம் சமுதாயத்திடம் பிழையாக காண்பிக்கின்றான். இதனுடைய விளைவு முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய ஹலீஃபா தலைவரை கொள்கின்ற அளவு அவர்களுடைய நிலைமை மாறியது. பெரிய ஃபித்னா. அந்த ஃபித்னாவை வைத்துதான் இஸ்லாமிய அரசியலில் பிறகு தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் கொலைகளும் நிறைய கொள்கை பிரிவுகளும் ஏற்பட்டது. ஷியாக்கள், கவாரிஜிகள், இப்பாவியாக்கள், கர்ராமியாக்கள், இப்படி பல பிரிவுகள். ஒரு யூதனின் ஃபித்னா முயற்சி. அந்த ஃபித்னாவை உஸ்மான் அவர்களுடைய காலத்தோடு மாத்திரம் வரையறை செய்ய முடியாது. இன்று வரை இஸ்லாமிய சமுதாயத்தை தாக்கக்கூடிய குழப்பம் இது போன்றுதான். 317வது ஆண்டு ஹிஜ்ரி 317 அரபு நாட்டில் ஒரு ஃபித்னா வருகிறது. அந்த ஃபித்னா ஈராக்கில் இருந்துதான் வருகிறது. கராமித்தாக்கள் என்று சொல்கின்ற ஹவாரிஜிகளின் ஒரு பிரிவினர் ஆட்சியை எங்களுடைய கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு படைப்பிரிவினர், உபைதுல்லாஹ் இப்னு மைமூனுல் கத்தாஹ் என்று சொல்கின்ற ஒரு வம்பன், நான் தான் மஹ்தி, கியாமத்துடைய நாளில் வழி நடாத்தும் மஹ்தி நான் தான் என்று பிழையான ஒரு கொள்கையை வகுத்து அவன் கீழால் அதிகமானவர்களை ஒன்று சேர்க்குகிறான். ஈராக்கிலிருந்து வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால், முழு உலக நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், கஅபா என்ற அந்த இடத்தை மையப்படுத்தி தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் என்று அங்கே வந்து பலவிதமான தாக்குதலை கஅபாவை சூழ ஏற்படுத்துகிறார். அந்த நேரம் இருந்த ஆட்சியாளர்களின் ஆயுத போராமை, அவர்களுடைய அந்த வளர்ச்சிகளின் போராமையினால்
பலவித விடயங்களை தடுக்க முடியாது போனது. இந்த மைமூனுல் கத்தாஹ் என்பவன் செய்த மிகப்பெரிய ஒரு ஃபித்னாதான் ஹஜருல் அஸ்வத் கல்லை திருடி சென்று விட்டான். பலாத்காரமாக அந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரி 317வது ஆண்டு எடுத்து சென்று விட்டார். ஆட்சியை என்னுடைய கையில் தர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த கல்லை தரமாட்டேன் என்று அரசோடு பலவிதமான போர் நடைபெறுகிறது. 20 வருடம் அங்கே யாரும் ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள் அந்த கல்லை கண்ணாலும் காணவில்லை. 37வது ஆண்டு 337வது ஆண்டு கிட்டத்தட்ட 20 வருடம் கழித்துதான் அந்த கல்லை மீளக் கொடுக்கின்றான். கொடுக்கும் போது 8 துண்டுகளாக உடைத்து கொடுக்கின்றான். இதன் விளைவாக ஃபத்வாக்கள் கூட மாறி இருக்கிறது. ஹஜருல் அஸ்வதை நபியுடைய காலத்தில் நேரடியாக அவர்கள் முகர்ந்திருக்கிறார்கள், முத்தமிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அறிஞர்கள் சொல்வார்கள், இன்றைய கால ஃபத்வா அந்த கல்லை நேரடியாக முகர்வது 2ஆம் தர சுன்னா. என்ன காரணம்? அந்த நெருக்கத்திற்குள் யாராவது அதை முத்தமிடப் போனால் அந்த கல் 8 துண்டுகளும் அங்கும் இங்குமாக வளைத்து வளைத்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல்லில் சில நேரம் நெருக்கத்திற்குள் முத்தமிட முடியாமல் போய்விடும், அல்லது அந்த ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தழும்புகளில் இவர்களது முத்தங்கள் பட்டுவிடலாம். இதனால் இன்றைய கால நவீன அறிஞர்களின் ஃபத்வா என்னவென்றால், கையினால் அதை தடவி அந்த கையை முத்தமிடுவது, இதுதான் சிறப்பு. என்ன காரணம்? இந்த ஃபித்னாதான் இதை வழிவகுத்தது. அந்த ஃபித்னா அந்த காலத்தோடு மாத்திரம் நிற்கவில்லை, இன்று வரை சர்வதேசத்தை அது பாதிக்கின்றது. அதே போன்றுதான் நவீன காலத்தில் முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா தாயிஷ், IS என்று சொல்கின்ற படைப்பிரிவினரின் ஃபித்னா. அண்மையில் இலங்கையும் அதில் பாதிக்கப்பட்ட அந்த கசப்பான வரலாறை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஈராக்கில்தான் இவர்களுடைய தலைமையகம் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹுத்பாவில், இந்த திசையிலிருந்துதான் முழு உலகத்திற்கும் ஃபித்னாக்கள் வரும் என்று அதை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுத்பாவில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள். இவை ஃபித்னாக்கள் கிடையாது, ஆனால் ஒரு மனிதன் புரிந்து உணர வேண்டிய அடையாளங்கள். அதில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது. கியாமத்துடைய நாளின் அடையாளங்களை இப்போதிலிருந்து சிலர் உணர்ந்து மறுமை நாளின் அடையாளம் அண்மை காலமாக நடப்பதை சொல்வதை பார்க்கலாம். இது பிழையான தவறான ஒரு கருத்து. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நபித்துவம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே கியாமத்து நாளின் அடையாளம் ஆரம்பித்து விட்டது. நபி அவர்களுடைய இறப்பு 2ஆம் அடையாளம். நபி அவர்கள் அல்லது எந்த நபியும் இல்லாத சமுதாயம் இந்த உலகத்தில் நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை. குறிப்பிட்ட காலத்துடன் நபியுடைய அறநெறிகள், குர்ஆனினுடைய சுன்னாவுடைய மதிப்பு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து மனதுகளில் இருந்து மார்க்கம் அழிந்து போனால் இந்த உலகம் அழிந்துவிடும். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் எதுவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வடிவங்களில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்று நாம் எம்மை சூழ
எத்தனையோ அடையாளங்கள் நடந்தும் எங்களை விட்டு தொலைவில் இருக்கக்கூடிய சில அடையாளங்களை மாத்திரம் கவனத்தில் கொள்வதை பார்க்கலாம். எங்களை சூழவும் எத்தனையோ அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டால் அன்தலிதல் அமது ரப்பதஹா, உலகத்தில் தன்னை ஆளும் எஜமானிகளை பெற்றெடுப்பது, அடிமைத்துவம் இந்த உலகத்தில் மேலோங்கும். ஆனால் இந்த ஹதீஸை நாங்கள் பழைய கால அடிமைத்துவத்தை வைத்து ஒப்பிட முடியாது. பழங்கால அடிமைத்துவம் மார்க்கத்தினால் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இறுதி நாட்களில் ஒரு விதமான அடிமைத்துவம் வரும். அதில் பெற்றோர்கள்தான் எஜமானர்களை பெற்றெடுப்பார்கள். அரபிய கலாச்சாரம் நாகரிகம் என்னவென்றால், பெற்றோர்களை பணிவிடை செய்கின்ற, அவர்களுக்கு சகலவிதமான உதவிகளையும் செய்கின்ற பிள்ளைகள் ஒரு சமுதாயம் வாழ்ந்த காலம். ஆச்சரியம் என்னவென்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்க நெருங்க தன்னுடைய பெற்றோர்களை, வயது முதிர்ந்தவர்களை வைத்து வேலை வாங்கும் பிள்ளைகள் உருவாகுவார்கள். வீட்டு வேலையை ஒரு மகள் ஒரு தாய்க்கு செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு தாயை வைத்து ஒரு பிள்ளை வேலை வாங்குவாள். ஒரு தகப்பன் பணிவிடை செய்யப்பட வேண்டியவர், பிள்ளைகளால் அவர்கள் பணிவிடை வேண்டப்படுவார்கள். இந்த நாள் வந்துவிட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் இந்த ஹதீஸுடைய தொடர். நபி அவர்கள் சொன்னார்கள், அன்தரல் ஹுஃபாத அல் உராத ரியாஷாய் யததாவலூன ஃபில் புன்யான், திடீர் பணக்காரர்கள் தோன்றுவார்கள். பணம் என்பது மிகப்பெரிய சமுதாய அஸ்திவாரம். அதை ஹலாலாக உழைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய ஷரியத் சில சான்ஸ்களை சொல்கிறது. அது தவிர அப்படி திடீரென்று யாரும் பணக்காரனாக ஆக முடியாது. ஒன்று, திடீரென பணம் வர வேண்டும் என்றால் ஏதாவது புதையல்கள் கிடைக்க வேண்டும். இதை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இல்லை என்றால் குடும்பத்தின் அனந்தர சொத்து வர வேண்டும். இப்படி அரிதான இந்த முறைகளை தவிர தான் செய்கின்ற வியாபாரத்தினால் திடீரென்று ஒரே அடியான முன்னேற்றம், அல்லது தன்னுடைய சாதாரண குறுகிய அமைப்பு தொழிலினால் பெரும் பெரும் கோடிக்கணக்கான செல்வம் என்பது வருமாக இருந்தால் அது கியாமத் நாளின் அடையாளம். இந்த ஹதீஸ் இதை மாத்திரம் சொல்லவில்லை. ஹராமான முறையில் குறுக்கு வழிகளில் பணங்களை சம்பாதிப்பார்கள் என்பதை மறைமுகமாக சொல்ல வருகிறது. இவர்கள் அந்த பணத்தை யததாவலூன ஃபில் புன்யான், அடுக்கு மாடிகளை கட்டுவதில் போட்டி போட்டு செலவும் செய்வார்கள். இதனை நாங்கள் கண்ணூடாக காண்கிறோம். இதே போன்றுதான் வியாபாரம் கியாமத்து நாளில் மேலோங்கி காணப்படும். நபியுடைய காலம், அவர்களுடைய வியாபார நாகரிகம் என்ன தெரியுமா? ஒரு போகம் விளைந்து விட்டால் அல்லது வியாபார உற்பத்தி பொருள்களை நீண்ட காலம் செய்து பெற்றுவிட்டால் அதை விற்று முடிப்பதற்கு ஒரு வருடம் போகும். 6 மாசம் யமனுக்கு போவார்கள் குறைஷியர்கள், இன்னும் ஒரு 6 மாசம் சிரியாவுக்கு போவார்கள். அந்த பயணத்தை செய்து முடிப்பதற்கு மாதக்கணக்கான காலம் எடுக்கும். அதை கொண்டு போய் விற்று முடித்து அவர்கள் வருவதுடன் ஒரு வருடம் முடிந்துவிடும்.
வந்தவுடன் அடுத்த உற்பத்தியை ஆரம்பிப்பார்கள். இதுதான் வியாபார நாகரிகமாக அந்த சஹாபாக்களுக்கு தெரிந்திருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் ததகாரபல் அஸ்வாக், உலக சந்தைகள் எல்லாம் கைக்குள் வந்துவிடும். இன்று நாம் பார்க்கிறோம், வியாபாரங்கள் வீதிகளில் நிரந்தரமான தரிப்பிடங்களையும் தற்காலிக தரிப்பிடங்களையும் வீதி வீதிகளாக வாகனங்களில் வியாபாரத்தை உலா வருவதை பார்க்கிறோம். வீட்டுக்குள் இருந்து கொண்டு நாட்டில் எந்த மூலையில் ஒரு பொருள் இருந்தாலும் அதை ஆர்டர் செய்து பெறக்கூடிய வாய்ப்பை இன்று நாம் பார்க்கின்றோம். விமானங்களில் பறந்து கொண்டும் பொருளாதாரங்களை வாங்குகின்ற விற்கின்ற நடவடிக்கைகள் இன்று முன்னேறி காணப்படுகிறது. வெளிநாடு வரை இங்கிருந்து கொண்டு துபாயில் நகைகளை ஆர்டர் பண்ணுகிறார்கள். அங்கிருந்து உடுப்புகளை தனது கைக்குள் இருந்து கொண்டு சகலதையும் சாதிக்கிறார்கள். இந்த வளர்ச்சி நபியவர்களால் சொல்லப்பட்டு விட்டது. இதெல்லாம் கியாமத்துடைய நாளின் அடையாளங்கள். இன்னும் சில அடையாளங்கள் நபியவர்கள் சொன்னார்கள். இந்த அடையாளங்கள் சஹாபாக்களுடைய அடைவுகளுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொடுக்கப்பட்டது. சஹாபாக்கள் பண்பாடு நாகரிகத்தில் உலகத்தில் முதல் தரமானவர்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம், நவீனம் இவற்றில் பின்தங்கிய காலப்பகுதியில் இருந்தார்கள். அவர்கள் பின்தங்கவில்லை, பின்தங்கிய காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் ஒரு ஹதீஸை சொன்னால் எப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த முறையில் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக, இன்றைய கால நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவற்றை எழுதுவதற்கு பேனையும் இல்லாத சஹாபாக்களுக்கு சொன்னால் அது புரியாது. எங்களுடைய கம்ப்யூட்டர் வசதிகளை அவர்களுக்கு சொன்னால் புரியாது என்ற நிலவரத்தை நபி அவர்கள் விளங்கி பொதுவான சில முறைகளை சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களை விளங்குவதில் இன்று வழிகட்ட ஒரு கூட்டமும் இருக்கிறது. பொதுவாக இலங்கையில் சில இந்தியாவின் பகுதிகளிலும் இந்த வழிகாடு பரவி இருக்கிறது. அதாவது சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் ஒரு வழிகட்ட பிரிவு மறுமை நாளின் அடையாளங்களை எப்படி விளங்குவது என்பது குறித்து உருவாகி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நபியுடைய ஹதீஸை நவீனத்தோடு சம்பந்தப்படுத்துவது. உதாரணமாக, உலகத்தை இன்று வழிகெடுக்கக்கூடிய ஒரு சாதனம் எங்களுடைய தொலைபேசிகள், கையடக்க தொலைபேசிகள். இதுதான் தஜ்ஜால். நபி அவர்கள் சொன்ன தஜ்ஜால் வரமாட்டான் என்ற நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். முழு உலகத்தின் ரத்தங்களையும் குடிக்கக்கூடிய அமெரிக்கன், இஸ்ரேல், இவர்கள்தான் யாஜூஜ் மாஜூஜ். நபி அவர்கள் சொன்ன அந்த படை வராது என்ற வழிகேட்டில் இருக்கிறார்கள். இதை நபி அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. நபியுடைய ஹதீஸை நேரடியாகவும் விளங்க முடியும், அதே போன்று மாற்று கருத்திலும் விளங்கலாம். ஆனால் இரண்டு கருத்துக்களையும் இதற்கும் வாய்ப்பிருக்கிறது, இதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமே தவிர இது மட்டும்தான் என்று அடித்துச் சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஆ, கியாமத்துடைய நாள் வராது, ஹத்தா யுகல்லிம الرجل ஷிராகு நஅலி,
மனுஷனுடைய செருப்பின் பட்டி அவனோடு பேசும் வரை கியாமத்துடைய நாள் வராது. செருப்புடைய பட்டி பேசுவதென்றால் என்ன? 3 வாய்ப்பை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அது நேரடியாக பேசும். இது போன்று ஒரு ஹதீஸ் நடைபெற்றிருக்கிறது. நபியுடைய காலத்தில் மிருகங்கள், ஓநாய் மனிதனோடு பேசியது. நபி அவர்கள் அதையும் கியாமத் நாளின் அடையாளமாக சொன்னார்கள். ஐவாய் மிருகங்கள் மனிதனோடு பேசும் வரை உலகம் அழியாது. இது நடந்துவிட்டது. இது போன்றுதான் செருப்பின் பட்டியும் பேசும் ஒரு காலம் வரும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இன்றைய நவீன காலம் ஒரு மனிதனின் நடையை, எட்டுக்களை அளப்பதற்கென்று சில கருவிகள் பொருத்தப்பட்ட செருப்புகளை காண்கிறோம். ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு தூரம் அவன் நடந்திருக்கிறான் என்பதை அவனுக்கு துல்லியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கருவிகள் பொருத்தப்பட்ட செருப்புகள் இன்று நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது 2வது விளக்கம். 3வது, ஒரு சாரார் குறிப்பிடுகிற போது அந்த செருப்பினுடைய பட்டி எதனால் தயார் செய்யப்பட்டதோ அதே பட்டியினால், அதே மூலப்பொருளினால் இன்று நாங்கள் பேசக்கூடிய சிம் கார்டுகள், போன்கள் தயாரிக்கப்படுகிறது. இதுவும் மனிதனோடு இன்று பேசுகிறது. இதெல்லாம் அவர்களின் நாகரிகத்திற்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது போன்றுதான் கியாமத்துடைய நாள் வராது. ஹத்தா யுக்பிர ஃபஹிதுர் ரஜுல் பிமா அஹ்தஸ அஹ்லுஹு பஅதஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு வீட்டுக்குள் என்ன நடக்கின்றது, அந்த குடும்பத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவன் வீட்டுக்குள் வந்த பிறகு அவனுடைய தொடை, அந்த மனிதனின் உறுப்பு அவனோடு சொல்லிக் கொடுக்கும், பேசும். இந்த நாள் வரும் வரை உலகம் அழியாது. இதையும் மேற்சொன்ன அர்த்தத்தில் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது நிதர்சனமாகவே நடைபெறும். அல்லது இதை நாங்கள் இன்னும் ஒன்றாக சிந்திக்கலாம். இன்று வீடுகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ கேமராக்கள், அதில் அந்த மனிதன் வீட்டை விட்டு போன பிறகு என்ன நடக்கிறது என்பதை தன்னுடைய மடியில் வைத்து, மடிக்கணனி, லேப்டாப், இதில் அவன் பார்க்கலாம். அவனது தொடை அவனோடு பேசுகிறது. வீட்டுக்குள் என்ன நடைபெறுகிறது என்பதை துல்லியமாக சொல்வதை பார்க்கலாம். இது எல்லாம் சஹாபாக்களுக்கு அவர்களின் கால வளர்ச்சியை பொறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவித்துக் கொடுக்கப்பட்டது. இதே போன்றுதான் இன்னும் சில அடையாளங்கள். அந்த அடையாளங்களை உலகத்தில் நிகழவிருக்கும் பெரிய அடையாளத்தை சேர்ந்ததா அல்லது இதுவரை நடந்து முடிந்திருக்கும் சின்ன அடையாளங்களை சேர்ந்ததா என்ற கருத்து வேறுபாடும் அறிஞர்களிடம் இருக்கிறது. அதிலொன்றுதான் 1100 வருடங்களுக்கு முன்னர், அதாவது ஹிஜ்ரி 654வது ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு அடையாளம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பாட்டனாரின் காலம். மதீனாவில் மஸ்ஜிதுன் நபவியில் இருந்த மிக பெரும் ஒரு பேரறிஞர் தான் இமாம் நவவி அவர்களும் அவர்களுடைய பரம்பரையும். இவர்கள் சொல்கிறார்கள், இந்த சம்பவம் நபியுடைய ஊரில் நடைபெற்ற பெரும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இமாம் சம்ஹூதி அஷ்ஷாபி அவர்கள் வஃபாஉல் வஃபா பி அக்பாரி தாரில் முஸ்தபா என்ற கிரந்தத்தில் பதிவும் செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி
654வது ஆண்டு ஜுமாதல் ஆஹிரா ஹிஜ்ரி ஆண்டின் ஒரு மாதம்தான் ஜுமாதல் ஆஹிரா. இந்த மாதத்தின் 3வது புதன்கிழமை இஷாவுக்கு பின்னர் ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் மெதுமெதுவாக தொடர்ந்து மதீனாவின் வீடுகளெல்லாம் ஆட்டம் எடுக்க, நடுக்கம் எடுப்பதற்கு ஆரம்பித்தது. புதன்கிழமை இஷாவுக்கு பின் ஏற்பட்ட இந்த தொடர் நிலையால் மஸ்ஜிதுன் நபவியில் அனைவரும் தஞ்சம் பூந்தார்கள். யாரும் ஊருக்குள் இருக்கவில்லை. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை அசருடைய நேரம் வரை இதே நிலை தொடர்ந்தது. அதனால் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், கியாமத்துடைய நாள் வரப்போகிறது. அந்த 3வது நாள் திடீரென்று ஒரு நெருப்பு வருவதற்கு ஆரம்பித்தது. பயங்கரமான நெருப்பு. அந்த நெருப்பை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் போது கடல் மட்டத்திலிருந்து 196 மீட்டர் மேலெழுந்து பற்றிக் கொண்டிருந்தது. மதீனாவினுடைய தெற்கு பக்கமாக 23 கிலோமீட்டர் வரை அது எரிந்து கொண்டிருந்தது. மதீனாவின் வடக்கு பக்கமாக 12 கிலோமீட்டர் இது அப்படியே பற்றியது. எவ்வளவு காலம் இது பற்றியது என்பதை இமாம் அபு ஷாமா அவர்கள் சொல்லும் போது 4 மாதம் அப்படியே தொடராக பற்றியது என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள். சம்ஹூதி அஸ்ஸாவி அவர்கள் 3 மாதம் அது எரிந்தது என்பதாகவும், அண்மை கால நவீன கால அறிஞர் துக்தூர் அரீபி என்பவர் தன்னுடைய நிஹாயத்துல் ஆலம் உலக முடிவு என்ற புத்தகத்தில் இதை பற்றி சொல்கிற போது 52 நாட்கள் இது பற்றியது என்பதாக சொல்கிறார்கள். இந்த மாறுபட்ட கருத்திற்கு ஒரு பொது முடிவை சொல்லும் போது 52 நாட்கள் அந்த நெருப்பு விடாமல் பற்றி இருக்கலாம். அதனுடைய புகையும் தணலும் ஆறுவதற்கு 3 மாதம் எடுத்திருக்கலாம். அதிலிருந்து அந்த சமுதாயம் விடுபட்டு மீள எழும்புவதற்கு 4 மாதம் எடுத்திருக்கலாம் என்ற கருத்தை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நெருப்பை பற்றி இமாம் நவவி அவர்களுடைய பாட்டனார் சொல்கிற போது பல மாளிகைகளை அந்த நெருப்பில் நாங்கள் கண்டோம். அடித்து இழுத்துச் செல்லப்படுகின்ற அடிமைகள், சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட மனிதர்கள், நெருப்பு சம்மட்டிகளால் அடித்து உடைக்கப்படும் மாளிகைகள், தலைகீழாக இழுத்துச் செல்லப்படுகின்ற கோபுரங்கள் என்று பலவிதமான வினோதமான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் மக்காவாசிகள் சொல்லும் போது மதீனாவினுடைய இந்த நெருப்பை நாங்கள் கைனுகா என்று சொல்கின்ற அந்த மலையின் மீது ஏறி இருந்து பார்ப்போம். அந்த மலையினுடைய அந்த உச்சத்தில் இருந்து பார்க்கும் போது அந்த நெருப்பு எங்களுக்கு விளங்கியது. சுபஹானல்லாஹ், 480 கிலோமீட்டர் தூரம். அந்த நேரம் இடைவெளிகள், அதாவது கட்டடங்கள் இருக்கவில்லை. பெரும்பாலும் தொடர் பாலைவனம். இதில் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினால் நெருங்க நெருங்க ஒரு நெருப்பு மதீனாவில் இருந்து வெளியாகும். அந்த நெருப்பினால் புஸ்ராவிலிருந்து பயணம் செய்யும் மனிதர்கள் விளங்குவார்கள். புஸ்ரா என்பது சிரியாவின் ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 2க்கும் 952 கிலோமீட்டர் தூரம். ஆனால் வரலாற்றில் அங்கிருந்து யாரும் நெருப்பை கண்டதாக அறிவிக்கவில்லை. ஆனால் மக்காவில் இருந்து கண்டதாக அறிவித்திருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் குறித்து அறிஞர்கள் சொல்லும் போது கியாமத் நாளின் பெரும் அடையாளம் தான் இது. 10 அடையாளங்களில் ஒன்றான இது நடைபெற்று முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அதிகமான அறிஞர்கள் சொல்லும் போது அது நடக்கவில்லை, அது இதைவிடவும் பயங்கரமானது. கியாமத் நாளின் நெருக்கத்தில் தான் அது நடைபெறும். 10 அடையாளங்களில் இதுவரை அல்லாஹ் நிகழ்த்துவதில் கை வைக்கவில்லை. வைத்துவிட்டால் ஒரு கோர்வை, குண்டுமணி கோர்வை அவிழ்த்து விடப்பட்டால் ஒன்றன் பின் ஒன்று நிகழ்வதைப் போல, விழுவதைப் போல அது நடைபெற்று முடிந்துவிடும். ஆகவேதான் இப்போது சிரியா தேசத்தில், ஷாம், பிலஸ்தீன பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது கியாமத் நாளின் அடையாளம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த அடையாளத்தை நோக்கி நகர்த்தி செல்கின்ற ஒரு மாபெரும் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் ஹதீஸில் மாத்திரமல்ல, தௌராத், இன்ஜீல் அனைத்திலும் ஹர்மஜித்தூன் என்ற பெயரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நடைபெற வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதில் எங்களுக்குத்தான் வெற்றி. என்ன காரணம்? எங்களுடைய தலைவர் ஈசா நபி இறங்கி வருவார், அவரை வைத்து அனைத்து உலகத்தையும் நாங்கள் பிடிப்போம் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. இந்த யுத்தம் நடைபெற வேண்டும் என்பதை யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களது இலக்கு என்னவென்றால், கியாமத் நாளின் இந்த நேரம்தான் எங்களுடைய தலைவன் தஜ்ஜால் வருவான், அவனை வைத்து உலகத்தை நாங்கள் பிடிப்போம் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. ஷியாக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களது எதிர்பார்ப்பு என்ன? நாங்கள் எதிர்பார்க்கும் மஹ்தி இப்போதுதான் வருவார், நாங்கள் உலகத்தை பிடிப்போம். அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மல்ஹமத்துல் குபரா, மிகப்பெரும் உலகமகா போர், அந்த யுத்தம் 3வது தடவையாக நடைபெறும். நடைபெற்றால் முஸ்லிம்களுக்கு வெற்றி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் புதிதாக பிறந்து வருவார், முஸ்லிம்களை அவர் காப்பாற்றுவார். ஈசா நபி இறங்கி வருவார், கிறிஸ்தவ சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருப்பார், இஸ்லாமிய ஒரு நபராக இருப்பார். அவர் தஜ்ஜாலை வெட்டுவார். உலக முடிவு. இதன் பிறகு இன்னும் பெரும் பகுதி இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடையாளங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருப்பது எங்களின் தௌபாவிற்காக, எங்களது நல்வாழ்விற்காக. புரிந்து உணர்ந்து வாழ்க்கையில் வித்தியாசமான எண்ணங்களையும் தௌபாவையும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஆகவேதான் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த அடையாளங்களை சரியாக புரிகின்றவர்களாக, அதை வைத்து அமல் செய்கின்றவர்களாக எங்களை மாற்றியருள்வானாக. யா அல்லாஹ் தற்போது நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகளில் முஸ்லிம்களை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகளை, சூழல்களை நீ லேசிப்படுத்தி கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்து விடு யா அல்லாஹ்.